அகமது ரஸ்மி என்பவர் ஸ்ரீலங்காவிலிருந்து கேட்குறார். அதாவது முகமது நபி இஸ்மாயில் வம்சத்தைச் சேர்ந்தவர் அல்ல என்று திருக்குரான் கூறுவதாக கிறித்தவ போதகர் ஒருவர் வாதம் வைக்கிறார். குரான் ஆதாரத்துடன் வாதம் வைப்பதால் இதற்குரிய விளக்கத்தை எதிர்பார்க்கிறேன். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் இஸ்மாயில் வரை பரம்பரை பட்டியல் இல்லை, அதில் முரண்பாடுகள் உள்ளன. இதனாலேயே முகமது நபி இஸ்மாயிலுடைய சந்ததி என்று சொல்வது தவறு அப்படின்னு வாதிடுறாருங்கிறாங்க. அதாவது கிறித்தவ போதகர் ஒரு ஆள்னு சொல்கிற ஒரு ஆள் இல்லை, இந்த கருத்தை நிறைய போதகர்கள் என்ன செய்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முகநூலில் உட்காந்து முகமது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தில் வந்தவங்க நம்ம நம்புகிறோம்ல. அனைத்து முஸ்லீம்களுடைய நம்பிக்கை என்ன, முகமது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தில் வந்தவங்க. முகமது நபி மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த குறைஷுகளுமே ரசூல்லா அந்த இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயிலுடைய சந்ததிகளில் வர்றாங்க, நம்ம நம்புகிறோம். அதை தவறு என்று சில போதகர்கள் கொஞ்ச நாளாக என்ன செய்கிறாங்க, உட்காந்துக்கிட்டு அது ஒரு பதிவு போடுறோன்னு சொல்லி போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னு கேட்டால், முகமது நபி இஸ்மாயில் வரைக்கும் இந்த பரம்பரை சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஆதாரம் கிடையாது. அதாவது முகமது நபியிலேருந்து இவர் முகமது அப்துல்லா அப்படி போய்கிட்டே இருக்கேன். 10-25 பேரை போட்டு என்ன செய்வாங்க, இஸ்மாயில் வரைக்கும் போவாங்க. இப்படி போகிறது ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நம்மளும் ஆதாரம் இல்லைன்னு தான் சொல்கிறோம். எந்த ஒரு மனிதருக்குமே பரம்பரைங்கிறதுக்கு ஒரு 3 தலைமுறைக்கு தான் அதை சொல்ல முடியுமே தவிர, அதுக்கு முந்தி உள்ளதெல்லாம் ஆத்தனிக்கு. எனக்கே எங்கள் பாப்பா பேர் எனக்கு தெரியும், எங்கள் தாத்தா பேர் தெரியும், எங்கள் கொள்ளு தாத்தா பேர் எனக்கு தெரியாது. இப்போ எனக்கே என்னை எடுத்துக்கிட்டாலேயே எங்கள் அத்தா பேர் தெரியும், எங்கள் அத்தாவுடைய அத்தா பேர் எனக்கு தெரியும், அவர் அத்தா பேர் தெரியாது. கொஞ்சம் அதிக விஷயத்தை கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தானா அது கூட தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. அப்போ எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவருடைய தகப்பன் பாட்டன் கொள்ளு பாட்டன் வரைக்கும் தான் தெரியுமே தவிர, அதுக்கு மேலே உள்ளதுக்கெல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில் எந்த மனிதன் நம்புவது கிடையாது. முகம்மதுல இருந்து இஸ்மாயில் வரைக்கும் பரம்பரை பட்டியல் உண்டா அப்படின்னு இந்த கிறிஸ்துவ போதகர்கள் அறியாமையில் கேட்குறாங்க. எந்த மனிதனுக்கும் இருக்காது. எந்த ஒரு மனிதனுக்கு 50 தலைமுறை 60 தலைமுறைக்கெல்லாம் இருக்கார். ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறுன்னு எழுத புகுந்த சில பேர் வாய்க்கு வந்ததெல்லாம் விட்டு என்ன செய்கிறாங்க, இன்னாருடைய மகனுடைய மகனுடைய ஒரு மகன் இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி வரைக்கும் போகிற மாதிரிலாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அது இஸ்லாம் அங்கீகரித்த பட்டியலா? இஸ்லாம் அதை அங்கீகரிக்கலை. இஸ்லாம் என்ன செய்யலை, அந்த பரம்பரை பட்டியலை ஏற்றுக்கிறல. அது நான் அந்த பரம்பரை பட்டியல் காட்டணும்னு அவசியம் இருக்குதா? இப்போ நம்மளாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம சந்ததி தான், அதுக்கு எதை ஆதாரம் காட்ட முடியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் நம்ம எல்லாரும் சந்ததிங்கிறோம். நம்மளேருந்து ஆதம் வரைக்கும் நம்ம சங்கிலி தொடர அவங்களுக்கு சொல்ல இயலுமான்னா சொல்ல இயலாது. இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ஆராய்ச்சி. ஒரு ஆளுடைய பரம்பரை என்பது நம்பிக்கையை சார்ந்தது தான். எது வரைக்கும் ஆதாரத்தை சார்ந்ததாக இருக்கும்னா, ஒரு 3 தலைமுறை வரைக்கும் தான் ஆதாரம் சேர்ந்ததாக இருக்கும். 3 தலைமுறைக்கு மேலே நம்மளாம் ஆதமுடைய மக்கள் என்று சொல்வதுக்கு எந்த மனுஷனும் ஆதாரம் காட்ட இயலாது. என்ன காட்ட, நம்பிக்கை தான் காட்ட இயலும். நம்ம அரபுகள் பூரா இப்ராஹிம் நபி சந்ததி என்பதற்கு இப்ராஹிம் நபி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஆதாரம் காட்டுவானா? எவனுக்கும் காட்ட இயலாது. அப்போ இது எவனுக்கும் காட்ட இயலாத ஒரு விஷயமாக இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை தப்பான முறையில் என்ன செய்கிறாங்க, ஒரு திசை திருப்புறதுக்காக சொல்கிறாங்க. அது இப்ராஹிம் நபி, அதான் இஸ்மாயில் நபியுடைய சந்ததி என்பதற்கு முகமது இப்னு அப்துல்லாஹி இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு குலை இப்னு கிசாப் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் எல்லாமே இவங்களா சேர்த்து கொண்டதாக இருக்கே தவிர ஆத்தண்டிக்காக கிடையாதுங்கிறதான் நாமளும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது இல்லைங்கிறதுனால இஸ்மாயில் நபி பரம்பரை இல்லைன்னு ஆகுமா? ஒரு மனிதர் ஒருத்தருடைய பரம்பரை என்று சொல்வதற்கு அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் ஆதாரமே தவிர, அதுக்கு மாற்றமான ஆதாரங்களை காட்டாத வரைக்கும் அந்த நம்பிக்கையே போதுமான ஆதாரம். எது வரைக்கும் தான் நம்ம ஆதாரம் கேட்போம்? இப்ராஹிம் நீ அப்துல்லாவுடைய மகன்கிற அப்துல்லா மகன் தானாங்கிறது கேட்கலாம். அப்துல்லா மகன் தான், அப்துல்லா அப்துல் முத்தலிப் மகனா, அவ்வளோதான் கேட்கலாமே தவிர ஒரு 3-4 வரைக்கும் கேட்கலாம், அதிக 5 வரைக்கும் கேட்கலாம். அதிகபட்சமாக போனால் ரொம்ப பரம்பரையை மதிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்கன்னா ஒரு 5 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலாம் இருக்காது. அதனால் நபிகள் நாயகம் அவர்களுக்கு
அது சில கித்தாபுகள்லாம் இருக்குதான், அது கித்தாபுகளில் எழுதியிருக்கிறாங்களே, இது ஆத்தண்டிக்கான ஆதாரம் இல்லை, பரம்பரை பட்டியல் இல்லைன்னுலாம் எழுதியிருக்காங்கன்னு அவர் சொல்கிறார். இல்லைங்கிற அவர் சொல்ல வேண்டியலப்போ அதான் இல்லை தான், யாருக்கும் இல்லை, முகமது நபிக்கு மட்டும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. எந்த ஒரு மனிதனுக்குமே 5 தலைமுறைக்கு மேலே ஆதாரம் இருக்குதான்னா கிடையாது. இதை விளங்காமல் முகமது நபி வரைக்கும் இஸ்மாயில் வரைக்கும் நீங்கள் அன்னாருடைய மகனுடைய 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 நீங்கள் போய் இப்போ அத்னானோட நின்று போயிடும், கஹத்தானோட நின்று போயிடும்னு சொல்கிறீங்க. கஹத்தான் வரைக்கும் உள்ளதே நாங்கள் ஏற்றுக்கிறல, விளங்குதா? அது சில பேர் எழுதி வச்சுருக்காங்களே தவிர அது தேவையே கிடையாது, அது தேவையே கிடையாது. இப்ராஹிம் நபியுடைய சந்ததி என்பதை அனைத்து பாட்டனார் பேர்களையும் சொல்லி நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வரலாற்றில் கிடையாது, எந்த மனிதருக்கும் கிடையாது. இதை ஃபஸ்ட்டு விளங்காமல் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரிவதற்காக வேண்டி நாம் என்ன செய்கிறோம், அவங்க இதை கிளப்புறாங்களே, கிறிஸ்தவ போதகர்கள் இதை கிளப்புறதுனால நாம் இப்போ நீ இயேசுநாதர் இருக்கிறீங்கள, அவரே இஸ்ரவேலில் வரமாட்டார். உங்கள் வாதப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு பரம்பரை இருக்கா? நீங்கள் இப்ராஹிம் நபி இஸ்மாயிலுடைய பழி தோன்றல் முகமதுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறீங்க. பட்டியல் வரைக்கும் போனால் தான் ஏற்றுக்கிறோங்கிற அளவில் சொல்கிறீங்க. பட்டியல் வரைக்கும் போகணும்னு இருந்தால் அப்போ இயேசு இஸ்ரவேலருங்கிறீங்க. அவர் இஸ்ரவேலருக்கு வந்தார் என்று தான் இஸ்ரவேல் மீது உங்களுக்கு தனி காதல் அதனால தான் வருகிறது. அப்போ இஸ்ரேல் பரம்பரைங்கிறீங்கல்ல, அவரை பற்றிய அந்த வம்சம் உங்கள் பைபிளில் எப்படி இருக்குது? மத்தேயு பரம்பரையை சொல்கிறார்ல, லூக்காவும் சொல்கிறார். இயேசுடைய பரம்பரை பட்டியலை மத்தேயு என்பவரும் சொல்கிறார். இயேசுடைய பரம்பரை பட்டியலை லூக்கா என்பவரும் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? மத்தேயு சொல்கிறாரு, மத்தேயுவில் 1:1 இருந்து 1:16 வரைக்கும் பட்டியல் தான். மத்தேயு 1:1 எடுங்க, 1வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துட்டீங்கன்னா அதிலிருந்து 16 வசனத்திலிருந்து இவன் அவனை பெத்தான், அவன் இவனை பெத்தான், இவன் அவனை பெத்தான்னு சொல்லி வெறும் இவனை பெத்தான் அவனை பெத்தான்னு வந்துக்கிட்டு இருக்கோம். அதை நான் ஒரு பட்டியல் வடிவத்தில் நான் ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி லூக்கா என்ன செய்கிறாருன்றா அதை இயேசுவுக்கு அவரும் பரம்பரை சொல்கிறார். இயேசுவுக்கு தகப்பன் யார், அவர் தகப்பன் யார், அவர் தகப்பன் யார், அவர் தகப்பன் யாருன்னு அவர் என்ன செய்கிறாரு, அவர் சொல்லுகிறார். அப்போ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான 1-2 கிடையாது, எக்கச்சக்கமான முரண்பாடு இருக்குது. உதாரணமாக இயேசுவுக்கு தகப்பன்னா அவங்க அந்த மரியாளை யோசேப்புங்கிற ஆள் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவரை வச்சு தான் இஸ்ரவேல்னு சொல்ல முடியும். தகப்பன் வழி சமுதாயம் தானே, அவங்களுக்கு ஒரு தகப்பன் வழி சமுதாயம் வேணுங்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க தந்தை இல்லாமல் பிறந்தா நம்ம சொன்னாலும் அவங்க நம்பிக்கை பிரகாரம் யோசேப்புக்கு மரியமை யோசேப்பு கல்யாணம் பண்ணார், அது அவர் மூலமாக அந்த குழந்தை அந்த மரியாளுக்கு தான் இந்த இயேசு தேவனுடைய மகிமையினால் பிறந்தாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க. அது ரெண்டாவது இருக்கட்டும். அப்போ இயேசுடைய தகப்பனாக தாயுடைய கணவராக காட்டப்படுறார்ல, அவரை வச்சு தான் இவர் இஸ்ரவேல் என்று நிரூபிக்க பார்க்குறாங்க. அப்படி வந்தீங்க என்று சொன்னால் அப்போ அதை லூக்காவில் இந்த பரம்பரை எங்கே இருக்குன்னு கேட்டால் நீ குறிச்சிக்கிறதுக்காக தகவலுக்காக வேண்டி லூக்காவில் 3:23 இருந்து 3:38 வரைக்கும் இருக்கிறது. அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இயேசுடைய தகப்பனாக யோசேப்பு என்பவரை மத்தேயும் சொல்கிறார், லூக்காவும் சொல்கிறார். அது 2 வாப்பா வரைக்கும் தான் வந்துருச்சு. அவருடைய தகப்பனார் யோசேப்புக்கு தகப்பனார் யாருன்னு கேட்டோம்னா மத்தேயு சொல்கிறார் யாக்கோபுங்கிறார், லூக்கா சொல்கிறார் யூதாங்கிறார். அதே மாதிரி யாக்கோபுக்கு தகப்பனார் யாருன்னா மாத்தான்கிறாரு மத்தேயு. இவர் லூக்கா என்ன சொல்கிறார் யோவண்ணாங்கிறாரு. அதே மாதிரி அவருடைய தகப்பனார் எலியாசருங்கிறாரு மத்தேயு. லூக்கா சொல்கிறார் ரேசாங்கிறாரு. அவருடைய தகப்பனார் எலியூத்துங்கிறாரு மத்தேயு. சொராபேல்ங்கிறாரு யார், லூக்கா. அப்போ இவ்வளோ மாறுது, சம்பந்தமே இல்லை. அதாவது 2 பேர் தான் அவங்க பரம்பரையில் வாப்பாவும் மோனுக்கும் சொல்லிவிட்டாங்களா, பாக்கி எல்லாருமே இதில் ஒரு ஆள் அதில் ஒரு ஆள் இருக்குது. நீங்கள் பரம்பரை பட்டியலுங்கிறீங்க, தேவனுடைய ஆவியால் எழுதப்பட்டது என்பதிலே என்ன செய்கிறீங்க, பரம்பரை பட்டியலுங்கிறீங்க. எத்தனை பேர் அதாவது அந்த பரம்பரை பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 18 19 20 21 22 23 24 25 பேர். அதாவது இயேசுடைய தகப்பனார் யோசேப்பு, அவர் தகப்பனார் யாக்கோபுன்னு சொல்லிடுறாங்கல்ல. அதுக்கு மேலே ஒரு 25 பேர் வர்றாங்க. அந்த 25 பேரும்
கம்ப்ளீட்டு மாற்றமாக இருக்குது. இதில் ஊரில் 25 பேர் வேறு மத்தேயுவில், லூக்காவில் இருக்கிற 25 பேர் வேறு, ஒரு தொடர்புமே கிடையாது. இவங்க 25 பேர் மேலே உள்ள 25 பேர் பட்டியல் போடுறாங்கல்ல, அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி அந்த 25 இவங்க என்ன காட்டுறாங்க என்பதை, அதாவது இருவரும் ஒத்து போகிற இடங்கள்ல சிகப்பு கலரில் உங்களுக்கு காட்டுறேன். இவங்க வேறு அவங்க வேறு சொல்கிற இடத்துல நான் ப்ளூ கலரில் காட்டுறேன். அப்போ இந்த 25 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் 3வது பார்ட்னராக சொல்கிற ஆள் வேறையாக இருக்கார், அவர் வேறையாக சொல்கிறார். 4வது பார்ட்னர் இவர் ஒரு ஆளை சொல்கிறாரு, அவர் ஒரு ஆளை சொல்கிறாரு. 5வது பார்ட்னராக இவர் ஒரு ஆளை சொல்கிறாரு, அவர் ஒரு ஆளை சொல்கிறார். இப்படி 25 பேர் மாற்றமாக இருக்குது, 1 2 கிடையாது. 25 பேர் மாற்றமாக இருந்தால் எந்த வழியில் அவர் வந்தார்? அப்போ 25 பேர் தொட்டம் மாறிட்டாங்கன்னா பரம்பரையே மாறி போயிருமே. அப்போ இயேசுவை இஸ்ரேலில் சேர்க்க முடியாது. அதுக்கப்புறம் 25 இப்போ 25 + 2 27க்கு பிறகு தான் பழையபடி ஒரே மாதிரியாக வரும். அவரும் தாவீது இவரும் தாவீது சொல்லுவார். அவர் தாவீது தகப்பன் ஈசாயும்பார், இவரும் ஈசாயும்பார். அவரும் ஓபேத்தும்பார், இவரும் ஓபேத்தும்பார். அவரும் போவாசும்பார், இவரும் போவாசன் போட்டிருப்பார். அவருடைய வாப்பா சல்மோன் என்று போட்டிருப்பார், இவரும் சல்மோன் போட்டிருப்பார். மத்தேயு லூக்கா 2 பேருமே. அவருடைய தந்தை நாகசோன் என்று மத்தையும் போட்டிருப்பார், லூக்காவும் போட்டிருப்பார். அவருடைய தந்தை அமினதாப்பு என்று 2 பேரும் போட்டிருப்பாங்க. அவர் தகப்பனார் ஆராம் என்று 2 பேரும் போட்டிருக்கிறாங்க. அவர் தகப்பனார் எஸ்ரோம் என்று 2 பேரும் போட்டிருக்கிறாங்க. அவருடைய தகப்பனார் பாரோஸ் என்று 2 பேரும் போட்டிருக்கிறாங்க. அவருடைய தகப்பனார் யூதா என்று 2 பேரும் போட்டிருக்கிறாங்க. அவருடைய தகப்பனார் யாக்கோப் என்று 2 பேரும் போட்டிருக்கிறாங்க. அவர் தகப்பனார் ஈசாக் என்று 2 பேரும் போட்டிருக்கிறாங்க. அவர் தகப்பனார் ஆபிரகாம் என்று 2 பேரும் போட்டிருக்கிறாங்க. அப்போ 2 பேரும் போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3 4 5 6 7 10 11 12 13 14 13, அதாவது 13 பேர் தான் இதில் எதுலையும் ஒரே மாதிரி இருக்கிறது. 25 பேர் இதுவரை அது வேற இருக்குது, மறுபடியும் 2 இதனால் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ மிக அதிகமான பெயர்கள் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்போ இதை வச்சுக்கிட்ட இயேசுக்கு இஸ்ரேல் கிடையாது, அவர் இஸ்ரேல் நிரூபிக்கப்படவில்லை, அவள் இஸ்ரேல் வம்சம் என்பதற்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது. இத்தனைக்கும் தேவ ஆவியால் பரிசுத்த ஆவியால் உந்தப்பட்டு எழுதியிருக்கிறீங்கள, அதுலேயே இந்த லட்சணத்தில் இருக்கிறது, மத்தையில் லூக்காவில் இருக்கிறது. அப்போ நாங்கள் இவருடைய மகன் அவருடைய மகன் இந்த பட்டியலை வேத வாக்காக நாங்கள் சொல்லவே இல்லை. ஸோ வரலாற்று ஆசிரியர்கள் வாய்க்கு விட்டு அடிச்சிருக்கிறாங்க தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது தேவையே கிடையாதுன்னு நாங்கள். முகமது நபியிலேருந்து இஸ்மாயில் வரைக்கும் பரம்பரை பட்டியல் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட்டியல் இல்லைங்கிறதுனால அவர் இஸ்மாயில் வம்சத்தை சேர்ந்தவர் இல்லைன்னு ஆகாது. அவங்க அப்படி நம்புனாங்க, எல்லாரும் நம்புனாங்க, மக்கள் நம்புனாங்க. அதுக்கு மாற்று ஆதாரம் இல்லை என்று சொன்னால் அதை நம்ம அப்படியே அக்செப்ட் தான் பண்ணிக்கிறேன்னு. இதுதான் உலகத்தில் யாரை பற்றியும் எடுக்கிற ஒரு முடிவு. எந்த குலம் கோத்திரை பற்றி எடுக்கிற முடிவாக இருந்தாலும் இதுதான் முடிவு என்பது என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வழங்கி கொள்ளணும். இந்த ஒரு வாதத்தையும் அவங்க வச்சுருக்கிறாங்க. பட்டியல் சரியாக இல்லையா? சரி, அடுத்து என்னன்னு கேட்டால் சில வசனங்களை வைத்து, குர்ஆன் வசனத்தை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு வாதம் வைக்கிறாங்க. என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது அல்லாஹ் வஹி அறிவித்ததை பற்றி சொல்கிறான். அந்த வஹி அறிவித்ததை சொல்லும் பொழுது ஆமன்னா பில்லாஹி அவர் எடுத்து காட்டுற வசனம், அதாவது அல்லாஹ்வை நம்பணும், எங்களுக்கு அருளப்பட்டதை நம்பணும், இப்ராஹிமுக்கு அருளப்பட்டதை, இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டதை, இஸ்ஹாக்கு அருளப்பட்டதை, யாக்கூபுக்கு அருளப்பட்டதை, அவருடைய சந்ததிகளுக்கு அருளப்பட்டதை நாங்கள் நம்பினோம் அப்படின்னு குர்ஆனில் இருக்குது. 384 இருக்கிறது. இதே கருத்து 463லையும் இருக்கிறது. இதே கருத்து 236லையும் இருக்கிறது. இந்த 3 வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், யாக்கூபுக்கு அருளப்பட்டதையும் அவர்களின் சந்ததிக்கு அருளப்பட்டதையும் வருது. இந்த வாசகத்தை வைத்துக்கிட்டு இந்த போதகர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால், இதில் யார் யாரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது உமா உன்சில இப்ராஹிமுக்கு அருளப்பட்டது, அப்போ இப்ராஹிமுக்கு வேதம் வந்திருக்குன்னு விளங்குறது அவங்களுடைய வாதம். இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டது, அவருக்கு வேதம் வந்துருச்சு. இஸ்ஹாக்கு அருளப்பட்டது, அவருக்கு வேதம் வந்துருச்சு. யாக்கூபுக்கு அருளப்பட்டது வேதம் வந்துருச்சு. உல் அஸ்பாத் அவர்களின் சந்ததிகள்னு இவங்களை அர்த்தம் செஞ்சுக்கிட்டு, அவர்களின் சந்ததிகள் அப்படின்னு அர்த்தம் செஞ்சுட்டு, அவர்களின் சந்ததிகளுக்கும் வேதம் அருளப்பட்டிருக்கு. அப்படியானால் இஸ்மாயில் நபிக்கு மாத்திரம் வேதம் அருளப்படலை, இஸ்மாயிலுடைய சந்ததிகளுக்கும் வேதம் அருளப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதான். அவங்க வாதம் என்ன செய்கிறான்னு விளங்குதா, இந்த ஒல் அஸ்பாத்துங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு, அதாவது இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டுச்சு, இஸ்மாயில் சந்ததிக்கும் அருளப்பட்டுச்சு என்று குர்ஆன் சொல்லுகிறது.
அதே குர்ஆன் வந்து வேறு பல வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், முகமதே, நபி அனுப்பப்படாத சமுதாயத்துக்கு உன்னை அனுப்பியிருக்கிறோம், எச்சரிக்கை செய்பவர் வராத சமுதாயத்துக்கு உன்னை அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்கிறது. அப்போ முகமது நபி வந்து அவருடைய முன்னோர்களில் யாரும் நபி கிடையாது என்று சொல்கிறது. இப்போ நான் சொன்ன அந்த வசனங்கள் எல்லாமே வந்து இஸ்மாயிலுடைய சந்ததிகளுக்கு வேதம் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இஸ்மாயிலுடைய சந்ததிக்கு வேதம் வந்திருக்குமே, ஆனால் அப்போனா முகமது வந்து அவர் அந்த சந்ததியில் வந்திருக்க மாட்டார். ஏன்னா முகமது யாருக்கு அனுப்பப்பட்டார்? முகமதும் அன்றைக்கு இருந்த அரபு மக்களும் இஸ்மாயில் வம்சம் கிடையாது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், நபியே நீங்கள் யாசீனில் கூட ஒரு தூந்திர கோமன் மாவுந்திர ஆபாகும், அவங்களுடைய முன்னோர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படவில்லையே, அந்த சமுதாயத்துக்கு எச்சரிக்கை நீ வந்திருக்கிறாய். அப்போ முகமது நபி காலத்து அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க முன்னோர்களுக்கு வேதம் அருளப்படலைன்னு இது சொல்லுது. அந்த 3 வசனங்களும் சொல்லுகிறது அவருடைய சந்ததிகளுக்கு வேதம் இஸ்மாயிலுடைய சந்ததிகளுக்கு வேதம் அருளப்பட்டுச்சுன்னு சொல்லுது. அப்போ இஸ்மாயில் சந்ததிக்கு வேதம் அருளப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த வழியில் முகமது வந்திருக்க மாட்டார். ஏன்னு கேட்டால், முகமதை பற்றி சொல்லும்போது குர்ஆன் என்ன சொல்லுது? வேதம் அனுப்பப்படாத சமுதாயத்துக்கு நீ வந்திருக்கிறாய். அப்போ இது டிட்டோ வேறு சமுதாயம், இஸ்மாயில் நபிக்கு இது சம்பந்தமே கிடையாது. அதனால் இப்ராஹிம் இஸ்மாயிலுடைய வழித்தோன்றலில் முகமது வரமாட்டார். இஸ்மாயில் வழித்தோன்றல்களில் நபிமார்கள்லாம் நிறைய வந்திருக்கிறாங்கன்னு குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் முகமது அனுப்பப்பட்ட சமுதாயத்துக்கு நபிமார்கள் வரலன்னு குர்ஆன் சொல்லுகிறது. இப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் வைத்து குர்ஆன் படி பார்த்தா கூட முகமது வந்து இஸ்மாயில் பரம்பரை கிடையாது. ஏன் கிடையாது? இஸ்மாயிலுடைய சந்ததிகளுக்கு வேதம் வந்துச்சுன்னு குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் முகமது நபி வந்து நபி அனுப்பப்படாத சமுதாயத்துக்கு அனுப்புனதாகவும் குர்ஆன் சொல்லுகிறது. அப்படின்னா இஸ்மாயில் வம்சத்து கிடையாது. அவர் இஸ்மாயில் வம்சம் அது முடிஞ்சு போச்சு. இது இஸ்மாயில் அல்லாத வேறு ஏதோ ஒரு கூட்டம். இந்த அரபு கூட்டமே வேற ஒரு கூட்டம், இவங்களுக்கும் இஸ்மாயிலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வாதம் வைக்கிறத பார்க்குறோம். இது ஒரு பெரிய வாதம் வைக்கிறாங்க. அதில் என்னன்னு கேட்டால், அவங்களுடைய புரிதல் பத்தலை. அரபில் என்ன வருதுன்ற அந்த வசனத்தில் வந்து யக்கூப ஒல் அஸ்பாத்துன்னு வருது. யக்கூபுக்கும் ஒல் அஸ்பாத் அவர்களின் குழந்தைகள்னு அனைவரையும் சொல்கிற மாதிரி வரல. யக்கூபுக்கு அடுத்து மட்டும்தான் அஸ்பாத்துங்கிற வார்த்தையே வருது 3 வசனத்துலையுமே. மா உன்சிலா இப்ராஹீம ஒ இஸ்மாயில ஒ இஸ்ஹாக்க ஒ யாக்கூப ஒல் அஸ்பாத், யாக்கூபுக்கும் அஸ்பாத்துகளுக்கும் யாக்கூபுக்கும் சந்ததிகளுக்கும் அப்படின்னு சொன்னால் யாக்கூபு சந்ததியை தான் அது குறிக்கும். அனைவருடைய சந்ததியை அனைவருடைய சந்ததினா அஸ்பாத்திஹிம், அவங்களுடைய சந்ததிகள் என்று அந்த ஹும் என்று சேர்த்து சொல்லியிருப்பாங்க. யாக்கூபும் சந்ததிகளும் இருக்கு. யாக்கூபும் சந்ததிகளும்னா யாக்கூபுடைய சந்ததி தானே வரும். யாக்கூபுக்கு அடுத்து யாரை சொல்கிறோமோ அவங்க எடுத்துக்காட்டின எல்லா வசனத்திலையுமே யாக்கூபு வல் அஸ்பாத், யாக்கூபு வல் அஸ்பாத், யாக்கூபு வல் அஸ்பாத்னு வருது. யாக்கூபும் அவரது சந்ததிகளும்னு சொல்லி இந்த சந்ததிகள் யாக்கூபுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த அஸ்பாத்துங்கிற வார்த்தை வந்து யாக்கூபுடைய எல்லா சந்ததிகளையும் சொல்லப்படாது. அஸ்பாத்துனா யாருன்னு கேட்டால், யாக்கூபுடைய வழித்தோன்றல்கள் வந்து 12 பிரிவினராக பிரிந்தார்கள், 12 கோத்திரமாக அவங்க ஆனார்கள். மூசா நபி காலம் வரைக்கும் அந்த 12 கோத்திரத்துக்கு தண்ணிலாம் கொடுத்தாருன்னு வருதில்ல, 12 ஜாதியாக இருந்தாங்க யாக்கூப் வழித்தோன்றல்களில். இந்த 12 ஜாதிகளுக்கு தான் அஸ்பாத்துங்கிற வார்த்தையை சொல்லப்படும். அஸ்பாத்துங்கிற வார்த்தை யாருக்கு சொல்லப்படும்னு கேட்டால் இந்த 12 தான். உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஒ கத்தனாகும், அவர்களை நம்ம பிரித்தோம் இஸ்ரவேலர்களை, இஸ்னத்தை அஷ்ரத்த அஸ்பாத்தன், 12 அஸ்பாத்துன்னு வருதில்ல, இதே அஸ்பாத் தான். யாக்கூப வல் அஸ்பாத்துன்னு வருதில்ல, அதே அஸ்பாத்துங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் போடுறான். 12 கோத்திரங்களாக, அஸ்பாத்னா கோத்திரங்கள், 12 கோத்திரங்களாக பிரித்திருக்கிறோம். அப்போ அந்த அஸ்பாத் என்பதற்கு வந்து கோத்திரங்கள், யாக்கூபுடைய கோத்திரங்கள். அப்போ அஸ்பாத்துன்னு குர்ஆனில் 3 இடத்துல 4 இடத்துல சொல்லப்பட்டு விட்டு ஒரு இடத்தில் அந்த அஸ்பாத்து யாரை குறிக்கும் என்று குர்ஆனை விளக்கிறது. எங்கே விளக்குதுன்னு கேட்டால் 7வது சூறாவில் 160வது வசனத்தில் வந்து, அதாவது கத்தானாகும் இஸ்னத்தை அஷ்ரத்த அஸ்பாத்தன், அவங்கள 12 அஸ்பாத்துகளாக சமுதாயங்களாக அவங்கள வந்து கூறு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பாறை அடித்து தண்ணீரை வர செய்த பொழுது 12 ஊற்றுகளை நம்ம வர செஞ்சோம். 12 கோத்திரமாக இருக்கிறாங்க,
இவங்க கோத்திரத்தை அவன் ஏற்றுக்கிற மாட்டான், அவங்க கோத்திரத்தை இவங்க ஏற்றுக்கிற மாட்டான். அதனால் 12 ஊற்றுகளை பீரிட்டு வர செஞ்சோம்னு அதில் வருகிறது. அப்போ இந்த வசனத்தில் என்னன்னு கேட்டால், இப்ராஹிமுக்கு அருளப்பட்டதுங்கிறது கரெக்டு, அதே மாதிரி இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டதுங்கிறது கரெக்டு, அதே மாதிரி இஸ்ஹாக்குக்கு அருளப்பட்டதுங்கிறது கரெக்டு, யாக்கோபுக்கு அருளப்பட்டதுங்கிறது கரெக்டு தான், அருளப்பட்டுச்சு. ஒல் அஸ்பாத் என்பது யாக்கோபின் வழித்தோன்றல் தான், அது அனைவருடைய வழித்தோன்றல் கிடையாது. யாக்கோபுடைய வழித்தோன்றல்களுக்குத்தான் அஸ்பாத்துங்கிற வார்த்தையை கொண்டு குர்ஆன் பிரிச்சிருக்கிறது. 12 அஸ்பாத்துகளாக 12 கோத்திரங்களாக இருந்தாங்க. அப்போ யாக்கோபு வல் அஸ்பாத் என்றால் யாக்கோபுக்கும் யாக்கோபின் சந்ததிகளுக்கும் என்று தான், அவரது சந்ததிகளுக்கு தானே தவிர அனைவரின் சந்ததிகள் என்று அதுக்குரிய வார்த்தை வரல. அல் அஸ்பாத் வர அல்லுன்னா அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்ல அவருடைய சந்ததிங்கிற அர்த்தத்துக்கு தான் அந்த அல்ங்கிற வார்த்தையும் போடுவாங்க. அப்போ ஒமா உன்சிலையிலா இப்ராஹிமுக்கு அருளப்பட்டது, இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டது, இஸ்ஹாக் அருளப்பட்டது, யாக்கூபுக்கு அருளப்பட்டது, ஒல் அஸ்பாத் அவரது சந்ததிகளுக்கு. யாக்கூபுடைய சந்ததிகள் 12 பேர் இருந்தாங்கல்ல, 12 பிரிஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு தான் அருளப்பட்டுச்சுன்னு வருதே தவிர இந்த அஸ்பாத் என்பதில் இஸ்மாயில் வரமாட்டார், இஸ்ஹாக் வரமாட்டார், இப்ராஹிம் வரமாட்டார், யாக்கூப் மட்டும்தான் வருவார். யாக்கூபுடைய சந்ததிகள் என்று சொல்கிற ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அந்த சந்ததியில் கொண்டு இஸ்மாயில் வரைக்கும் கொண்டு அரபி கிராமருக்கு மாற்றமாக ஜாயிண்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு செய்கிறவங்க தானே, அந்த மொழிபெயர்ப்பில் அவங்க விளங்குற மாதிரியான வாசகத்தை வச்சு இப்போ மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாங்க. அவர்களின் சந்ததிகள்னு சில பேர், நம்மளாம் அவரது சந்ததின்னு போட்டிருக்கிறோம், அவர்களின் சந்ததிகள்னு சில பேர் தவறாக மொழிபெயர்த்ததை வைத்து கொண்டு அவங்க என்ன, அவர்கள் அதில் இல்லை, அவர்கள்ங்கிற வார்த்தையும் இல்லை, அவருங்கிறதும் இல்லை. எப்படி இருக்குது? யாக்கூபும் சந்ததிகளும், யாக்கூபும் சந்ததிகளும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? யாக்கூபுடைய சந்ததி தான் அர்த்தம். யாக்கூபை ஒட்டி தானே அந்த அஸ்பாத்துங்கிற சொல்லப்பட்டிருக்குது. அதனால் முகமது நபியுடைய உம்மத்து இஸ்மாயில் நபியுடைய சமுதாயத்துக்கு வேதம் அருளப்படவில்லை. வேதம் அருளப்பட்டதாக இவர்கள் எடுத்து காட்டிய வசனங்கள் சொல்லவே இல்லை. இவர்கள் எடுத்து காட்டின வசனம் சொல்கிற ஒரே செய்தி என்னவென்று கேட்டால், யாக்கூபு நபியுடைய சந்ததிகளுக்குத்தான் வேதம் அருளப்பட்டுச்சு. அவங்க 12 பேராக இருந்தார்கள், அந்த 12 கோத்திரமாக இருந்ததுனால அந்த 12 கோத்திரத்தாருக்கும் வேதம் அருளப்பட்டுச்சு. 12 நபிமார்கள் வந்தார்கள், 12 பேருக்கு மேலே 12 குழுவாக அவங்க பிரிந்தார்கள் அப்படிங்கிற விஷயந்தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால முகமது நபி அவர்கள் வேதம் அருளப்படாத சமுதாயத்துக்கு வந்தார்கள்னு குர்ஆன் சொல்லுதில்ல, அந்த வசனங்கள் எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா முகமது நபிக்கு முன்னாடி வேதம் அந்த வசனங்களை என்னெல்லாம் சொல்லி காட்டுறாருன்னு கேட்டால் 32:3 அதில் என்ன வருது? இல்லை துந்திர கௌமன் மா தாகும் என்பதை மின் அதிரி மின் கபலிக்க, உமக்கு முன்னர் எச்சரிக்கை செய்வர் வராத சமுதாயத்திற்கு எச்சரிக்கை நீ வந்திருக்கிறீர். இதை எடுத்து அவங்க முரண்டு காட்டுறாங்க, 32:3 வசனத்தை காட்டுறாங்க. அதே மாதிரி 34-44 சொல்கிறாங்க, ஒமா அரசல்னா இலைஹிம் கபலக மின்னதீர், உமக்கு முன்னாடி அவர்களுக்கு எந்த எச்சரிப்பாளரும் நம்ம அனுப்பவில்லை. அது 36 வசனத்தில் துந்திர கௌமன் மாவுதிர் ஆபாகும், இவங்களுடைய முன்னோர்கள் எச்சரிக்கை செய்யப்படாத ஒரு சமுதாயத்தை எச்சரிக்கை நீ வந்திருக்கிறாய் அப்படின்னு குர்ஆனில் இருக்கிறது. அப்போ முகமது நபி அவர்கள் எந்த மக்களுக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களுக்கு நபி வரல, அவங்க அப்பம்பாட்டன்மார்களுக்கு நபி வரலன்னு குர்ஆன் சொல்லுகிறது. அது உண்மை. ஆனால் அவங்களுக்கு வேதம் வந்துச்சுன்னு எதை வச்சு அவங்க சொல்ல பார்க்குறாங்கன்னா, யாக்கோபு சந்ததிகள்னு சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இஸ்மாயில் சந்ததின்னு தப்பாக அவங்க என்ன செய்கிறாங்க, விளங்கிக்கிறாங்க. இஸ்மாயில் சந்ததின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த வாசகம் இல்லை. எப்படி இருக்கு? ஓ யாக்கூப வல் அஸ்பாத், யாக்கூபும் சந்ததிகளும், யாக்கூபும் சந்ததிகளும் அப்படின்னு யார் கடைசியாக போடுறாங்களோ அவங்கள ஒட்டி உள்ள அஸ்பாத்துன்னு போட்டாங்கன்னா அனைவரின் சந்ததிகள்னு வராது. அனைவருக்கும் அதை ஜாயிண்ட் ஆக்குறதா இருந்தால் அனைவருங்கிற வார்த்தையை அதனோடு இணைப்பாங்க. ஓ அஸ்பாத்திஹிம், அனைவருடைய சந்ததிகளும் அப்படின்னு இணைத்து சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் அந்த கடைசியாக உள்ள ஆளுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் என்று சொன்னால் யாக்கூப வல் அஸ்பாத், அவர் காட்டின எல்லா வசனங்கள்லையுமே யாக்கூபுக்கு ஒட்டி தான் அஸ்பாத்துங்கிறது வரும். யாக்கூப வல் அஸ்பாத், யாக்கூபுக்கும் அவரது சந்ததிகளுக்கும், யாக்கூபுக்கும் அவரது சந்ததிகளுக்கும் வேதம் அருளப்பட்டுச்சான்னா அருளப்பட்டுச்சு. அது இஸ்மாயிலுடைய சந்ததிக்கு அருளப்பட்டுச்சான்னா அருளப்படலை. அதனால் எந்த முரணும் கிடையாது. முகமது நபி அவர்கள் இஸ்மாயிலுடைய சந்ததி தான் என்பதில் கடுகளவுக்கும் சந்தேகம் கிடையாது. அதுக்கு பரம்பரை பட்டியல் கேட்டிங்கன்னா நாங்கள் பரம்பரை பட்டியலை வச்சுக்கிட்டு நம்பலை,
யாருக்கும் நீ காட்ட இயலாது. பரம்பரை பட்டியலுங்கிறது நீ செய்ய முடியாது. எந்த ஒரு நபருக்கும் போய் யாக்கூபுன்னு காட்டுறீங்க, யாக்கூபுக்கு பரம்பரை பட்டியல் காட்டுவீங்களா நீங்கள்? இந்த மாதிரி தான் காட்டியிருக்கிறீங்க. அதெல்லாம் காட்டினா பொய்யாக தான் இருக்கும். வாய்க்கு வந்து விட்டு அடிக்க ஆளால் விட்டு அடிப்பீங்க. அதெல்லாம் காட்ட முடியாது, தேவை கிடையாது, வரலாற்றில் அவசியம் கிடையாது. பொதுவாக நம்ம பொது அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் எந்த ஒரு மனிதனுக்குமே ஒரு 4-5 தலைமுறை வரைக்கும் தான் பரம்பரை பட்டியலை காட்டுவான். அதுக்கு மேற்கொண்டு எந்த மனிதனாலையும் காட்ட முடியாது, அது தேவையும் இல்லாது. உலகமெல்லாம் எந்த மாதிரி அதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் என்று கேட்டால், இவர் அந்த ஊரில் சில கோத்திரம் வச்சுருப்பாங்க, அந்த வகையரா இவர் இந்த வகையராம்பாங்க. அந்த வகையரான்னு எதை சொன்னால் ஆதாரம் காட்ட இயலாது. அந்த வகையரா அவ்வளோதான், அந்த வகையரா அவனும் சொல்கிறான், ஊரில் உள்ள மக்களும் சொல்கிறாங்க, அதான் அதுக்கு ஆதாரம். இந்த வகையரா விஷயத்துக்கெல்லாம் அந்த மக்கள் நம்புவதும் மற்றவர்கள் அவர்களை பற்றி நம்புவதும் தான் ஆதாரம். அதனால் முகமது நபியும் அந்த மக்களும் இஸ்மாயில் பரம்பரை தான், இஸ்மாயில் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய சான்றுகள் இருக்குது. அப்போ அந்த அம்பு எய்துக்கிட்டு இருப்பாங்க மக்காவில் சில பேர். அப்போ நபி என்ன செய்வாங்கன்னா, இஸ்மாயில் சந்ததிகளே நீங்கள் அம்பு எய்ங்க, அம்பு எய்து விளையாடுங்கள், நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் உங்களுடைய தந்தை இஸ்மாயில் வந்து அம்பு எய்யக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு புகாரில் இருக்குது. அப்போ அவங்க இஸ்மாயில் சந்ததிங்கிறது நபியை உறுதிப்படுத்துகிறாங்க. அந்த சமுதாயம் வந்து இஸ்மாயில் சந்ததியாக தான் இருந்தாங்க. அதனால் முகமது நபியும் இஸ்மாயில் சந்ததி தான். முகமது நபி காலத்தில் அவங்களை எதிர்த்தாங்கள குறைஷிகள், அவங்க எல்லாருமே இஸ்மாயிலுடைய சந்ததிகள் தான். அவங்களுக்கு எந்த நபியும் வரலே தான், அதிலெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. நபி வந்ததாக சொல்வது வந்து யாக்கூப் நபிக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்மாயில் நபி கிடையாது. அப்படிங்கிறது தான் இந்த அனைத்து போதகர்களுக்குமான ஒரு பதிலாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம்.